ஸ்டாலின் எப்போது பார்த்தாலும் போட்டோஷூட் நடத்துவதிலேயே குறியாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தேனி மாவட்டம் மதுராபுரியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். திமுக ஒரு திட்டத்தையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததா? இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் போட்டோ ஷூட், அப்படியே வருவார், அப்படியே இங்க இருக்கிற தொலைக்காட்சி அப்படியே அழகா படம் பிடிப்பாங்க, நாம பேசுறதெல்லாம் போட மாட்டாங்க. எவ்வளவு திட்டத்தை செஞ்சிருக்கிறோம், தயவு செய்து போடுங்க. இனியாவது மக்களுக்கு செய்த நன்மையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க. ஒண்ணுமே செய்யாத பொம்மை முதலமைச்சருக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறீங்க. கஷ்டப்பட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம், அரசாங்கம் இன்றைய தினம் நாங்கள் எடுத்து சொல்லுகின்ற செய்தியை மக்களுக்கு சேரக்கூடிய பணியை செய்கிறது. அது மட்டுமல்ல, முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் 136 147 அடியாக உயர்த்துவதற்கு சட்ட போராட்டம் பண்ணி வெற்றி கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 142 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் இதே புரட்சி தலைவி அம்மாவுக்கு போராடி சட்ட நுணுக்கத்தை எல்லாம் நாடாளுமன்ற சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு அதன் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். அணை பலப்படுத்திய பிறகு 142 152 உயர்த்தலாம் என்று அதற்காக உங்கள் நடவடிக்கை நான் எடுத்தேன். நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போல இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் 142 152 அடியாக முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு தேவை நடவடிக்கை எடுக்க சொன்னார்கள். அம்மாவுடைய ஆணையை ஏற்று அம்மாவுடைய அரசு, அம்மா மறைந்த பிறகு துரதிர்ஷ்டவசமாக அம்மா மறைந்தார்கள், ஆனா அம்மா போட்ட உத்தரவை அதிமுக அரசு செயல்படுத்துகின்ற விதமாக அங்கே அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அறிவித்தபடி அங்க இருக்கின்ற பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அணையினுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கணும் என்பதற்கு ஆராய்வதற்காக குழு அமைக்கப்பட்டது. அதனுடைய ஆலோசனைப்படி அதிமுக அரசாங்கம் அங்கே டெண்டர் விடப்பட்டு பணியெல்லாம் துவக்கினோம். பல்வேறு காரணத்தினால் தடைப்பட்டது. பிறகு வந்த அரசு கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. இன்று வரை இந்த திட்டம் முழுமையாக பெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருந்தால் 142 152 அடி உயர்த்தப்பட்டிருக்கின்றோம். முல்லை பெரியார் அணை என்பது 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரம். முல்லை பெரியார் அணையை நம்பித்தான் 5 மாவட்ட மக்கள் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேளாண் பணியாக இருந்தாலும் சரி, வேளாண் தொழிலாளர் இருந்தாலும் சரி, இந்த அணையுடைய நீரை நம்பித்தான் விவசாயிகளும் தொழிலாளிகளும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அணையுடைய நீர்மட்டம் உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இந்த அணையை கட்டிய அந்த மாமனிதருக்கு இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு பெண்ணி குயிக் அவர்களுக்கு நினைவு மண்டபம் எழுப்பியதையும் அதிமுக அரசாங்கம் தான், மறந்துடாதீங்க. எல்லாமே தேசிய தலைவர்கள், நாட்டுக்காக உழைத்தவர்கள். அவர்களை பெருமைப்படுத்துவதற்கு அனைத்து தலைவர்களுக்கும், பெரும்பாலான தலைவர்களுக்கு நினைவு மண்டபம் அரசு விழாவாக எடுத்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல உசிலம்பட்டி பகுதியில் ஐயா மூக்கைய தேவர் அவர்களுக்கு வெண்கல திருவொளிச்சி அமைத்ததும் அதிமுக அரசு. காவிரி குண்டாறு நதி திட்ட இணைப்பு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். இந்த ஆட்சியில கிடப்புல போட்டுட்டாங்க. இது வரலாறு.